கொடியேற்றுவதே எங்களுக்கு ஒரு யுத்தம் தான். கூட்டணி கட்சிக்காரனே கொடியேற்ற விட மாட்டான். கூட்டணியில் இருப்பவர்களுக்காக நாங்கள் அவர்களை தோளில் தூக்கி சுமந்தாலும் கூட எங்கள் கொடி என்றால் அவனுக்கு கசக்கும், ஓட்டு இணைக்கும். இது எல்லா காலத்திலும் நாங்கள் சந்தித்து வந்திருக்கிறோம். மோப்பனார் காலத்திலிருந்து சந்தித்து வந்திருக்கிறோம். மோப்பனாருக்கு முன்பு நாங்கள் தேர்தலில் ஈடுபட்டதில்லை, தேர்தல் பாதைக்கு வந்ததில்லை. ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள், பொது வாழ்க்கைக்கு வருகிறவன் அத்தனை பேரும் பதவிக்காக வருகிறான். எம்எல்ஏ எம்பி ஆகலாம் என்று கணக்கு போட்டு வருகிறான். திருமாவளவன் உயிரை படைய வைத்து மக்களுக்காக உயிரை கொடுப்பதற்காக பொது வாழ்க்கைக்கு வந்தவன். 10 ஆண்டு காலம் தேர்தல் புறக்கணிப்பிலே ஈடுபட்ட இயக்கம் இந்த இயக்கம். தேர்தல் அரசியலுக்காக அடியெடுத்து வைக்கவில்லை. பொது வாழ்க்கையில் தேர்தல் அரசியலில் ஈடுபட வேண்டாம் என்று உறுதியேற்று 10 ஆண்டு காலத்தை கடந்து வந்த இயக்கம் இந்த இயக்கம். அப்போது எங்களுக்கு விடுதலை புலிகளின் ஆதரவாளர் என்று முத்திரை குத்தி நான் எங்கே போனாலும் என் பின்னால் கியூ பிரான்ச் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கொண்டே வருவார்கள், பின்தொடர்ந்து வருவார்கள். என்னை யார் வந்து பார்க்கிறார்கள் என்று. தமிழ்நாடு விடுதலை படை இயக்கத்தை சார்ந்தவர்கள் வருகிறார்களா, தமிழரசுடைய தம்பிகள் வருகிறார்களா, யார் திருமாவளவன் பின்னால் வருகிறார்கள், திருமாவளவன் யாரை போய் சந்திக்கிறான், எங்கே ரகசிய சந்திப்புகள் நடக்கின்றன, விடுதலை புலிகளுக்கும் திருமாவளவனுக்கும் ஏதேனும் உறவு இருக்கிறதா, அல்லது மார்க்சியல் இயக்கத்தை சார்ந்த போலீசாரால் தேடப்படுகிற தீவிரவாதிகளாக முத்திரை குத்தப்பட்டிருக்கிற நபர்களோடு திருமாவளவனுக்கு தொடர்பு இருக்கிறதா, மக்கள் இயக்க குழுவினர் வந்து இவரை பார்க்கிறார்களா, ஆந்திராவிலிருந்து வருகிறார்களா என்றெல்லாம் என்னை பின்தொடர்ந்து 10 ஆண்டு காலம். நான் பஸ்ல ஏறினா பின்னால போலீஸ் பஸ்ல ஏறும். நான் ஹோட்டல்ல போய் உட்கார்ந்து டீ குடிச்சேன்னா 2 பேரும் என்ன முறைச்சு பார்த்துட்டே இருப்பான். அப்பதான் தெரியும் உளவுத்துறை வந்திருக்கிறாங்க. நான் அதை கவனத்தில் வைத்துக் கொள்வதில்லை. ஆனால் 10 ஆண்டுகள் திண்டுக்கல்லிலே சுட்டுக் கொல்லப்பட்ட நாகராஜன் தமிழக மக்கள் விடுதலை படை என்ற ஒரு அமைப்பை வைத்து நடத்தினார். தமிழரசன் வழியை நான் பின்பற்றுகிறேன் என்று அவரை தேடுவதற்கு 1.5 ஆண்டுகள் என் பின்னாலேயே போலீஸ் வந்தது. அதற்கு காரணம், இன்றைக்கு இந்த கட்சியில் இருந்து ஒருவன் பிஜேபிக்கு ஓடி பிழைப்பு நடத்திக் கொண்டிருக்கிறானே, ஒரு பிழைப்புவாதி. அந்த பிழைப்புவாதியால் வந்த விளைவு, அந்த பிழைப்புவாதியால் வந்த விளைவு. அவன் மார்க்சியம் லெனினியம் பேசினான் என்பதால் சிறுத்தைகள் அவனை தூக்கி வைத்து கொண்டாடியது. ஆனால் இவ்வளவு கீழ்த்தரமாக அவன் ஒரு வலதுசாரி அரசியலில் போய் பிழைப்பு நடத்துவான் என்று நாம் எதிர்பார்க்கவில்லை. அவ்வளவு கேவலமாக போலீஸ் அதனால் என்னை பின்தொடர்ந்தது. நான் அந்த நேரத்திலும் கூட அவனுக்காக வக்காலத்து வாங்கி அவனை பாதுகாத்தேன். அவன் இப்போது சொல்லிக் கொண்டு திருகிறான் என்னை அவன் வளர்த்ததாக. அப்படியெல்லாம் கடந்து வந்திருக்கிறோம். காவல்துறையினுடைய ஒடுக்குமுறைகளை கடந்து வந்திருக்கிறோம். சாதி வெறியர்களின் அச்சுறுத்தலை கடந்து வந்திருக்கிறோம். எத்தனையோ துப்பாக்கி சூடுகளை கடந்து வந்திருக்கிறோம். எத்தனையோ படுகொலைகளை கடந்து வந்திருக்கிறோம். இதையெல்லாம் கண்டு விடுதலை சிறுத்தைகள் கட்சி பின்வாங்கி விடும் என்று ஒருபோதும் நீங்கள் தப்பு கணக்கு போடாதீர்கள்.